ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம மென்டல் அபிலிட்டி ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஒரு சதுரத்தின் பக்கம் வந்து 20% அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதோட பரப்பளவு எவ்வளோ சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஒரு சதுரம் அப்படின்னா நம்ம இப்படி எடுத்துப்போம், சும்மா ஒரு சதுரம் மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பரப்பளவு ஒரு 100 ஒரு பக்கம் வந்து 100 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அவங்க ஒரு பக்கத்தோட அளவு தானே அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. 100ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போனா அதிகரித்து இருக்கிற புது சதுரத்துக்கு எவ்வளோ பக்கம், ஒரு பக்கத்துக்கு எவ்வளோ அளவு இருக்குன்னா 120 இருக்கும் அப்படின்னு நம்ம எழுதி வைக்கிறோம். சரி, இப்போ வந்து நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சுட்டு பரப்பளவு எவ்வளோ அதிகரிக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு பக்க அளவு எவ்வளோ அதிகரிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பரப்பளவு எவ்வளோ அதிகரிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம எப்படி போடலான்னா, முதல் சதுரத்துக்கு நம்ம முதல்ல பரப்பு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A². ஏனா ஒன்றும் இல்லை, ஏனா வந்து என்னென்னா பக்கம், அதை தான் வந்து ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம், முதல் சதுரத்துக்கு ஒரு பக்கத்தோட அளவு என்னென்னா 100. A² 100 × 100 = 10,000 அப்படின்னு வரும் ஆன்சர். சரியா? அடுத்த சதுரத்துக்கு எவ்வளோ பரப்பளவுன்னு பாருங்கள். 120 ஒரு பக்கத்தோட அளவு. அப்படின்னா A² = 120 × 120 அப்படின்னா எவ்வளோ வரும்? 144,000 அப்படின்னு வரும். 14,400 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வருது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பக்கம் வந்து அதிகரித்ததை நம்ம வந்து என்னென்னா கண்டுபிடிச்சிட்டோம். பழைய சதுரத்தோடைய அளவு என்ன பரப்பு, புது சதுரத்தோட பரப்பு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு பார்த்துட்டு அதை வச்சு நம்ம எவ்வளோ அதிகரிச்சதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். புது சதுரத்தோடைய அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பரப்பளவுனா 14,400 மைனஸ் 10,000 டிவைடட் பை என்ன, பழைய அளவு 10,000 தான், இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். இது ஏன் இன்ட்டு 100னா சதவீதத்தில் கேட்டிருக்காங்க, அதனால் இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். ஈக்குவல் பாருங்கள் எவ்வளோ வரும் அப்படின்னு. எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணால் 4,400 வரும், டிவைடட் பையில் 10,000 வரும், இன்ட்டு 100 அப்படின்னு வருதா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 0 வந்து 4 0 கீழே இருக்குது. 4 0க்கு இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டோன்னா மிச்சம் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 44% அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். இதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அதிகரிச்சுட்டு இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்க சொன்னால் எவ்வளோ அதிகரிச்சிருக்கோன்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது அதிகரிச்சதுன்னா அதிகரிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும், அதிகரிச்சதுக்கு அப்புறமா ஒன்று இருக்கும். ரெண்டுத்துக்கும் என்னென்னா நம்ம என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா சதுரத்தோட பக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் வச்சு நம்ம என்ன பண்ணோம், பரப்பை வந்து 2 பரப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். புது பரப்பு பழைய பரப்பு ரெண்டுத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்துக்கு மேலே வித்தியாசத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணோம், அது மூலயமா எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சுது அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதே மெத்தடில் நம்ம வேறு எந்த சம் கேட்டாலும் போடலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு சம் பார்க்கலாம். தேங்க்யூ.